எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Moto G54 5G ஓட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட்டில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி பார்க்கலாம் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண வெர்ஷன் வந்து 128GB வெர்ஷன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு 16,000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சேலில் வந்து 1000 rupees வந்து ஐசிஐசிஐ கார்டு டிஸ்கவுண்ட் மட்டும் கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14,999 வந்து எனக்கு கிடச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு Moto G54 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் மேலேயும் நம்மளுக்கு வந்து சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து உள்ளே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேயே போட்டு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு அதே சமயத்தில் பேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான ஒரு மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன், அதே சமயத்தில் ஒரு டிப்பிக்கலான ஒரு மோட்டோரோலா பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேஸ் எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இந்த ராப்பர் வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நான் சொல்கிற மாதிரி டிப்பிக்கலான ஒரு மோட்டோரோலா ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வந்து நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடும் போதே நமக்கு இது பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருந்தாலும் நமக்கு வந்து லைட்டாக தான் இருக்குது, 194 grams. ஆனால் ஃபோன் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு விர்த்து வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபீல், அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டி டிபியூ கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எந்த விதமான ஒரு கேஸும் நம்மளுக்கு வந்து தரல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மாலான சிம் இஜெக்டர் டூல் வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நம்மளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நார்மலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்டி கைடு, இந்த மாதிரி சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு 33 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் வந்து நமக்கு 33 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 33 வாட் சார்ஜர் வந்து எவ்வளோ நேரம் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு USB Type-C ப்ரொப்ரைட்டரியான ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து மோட்டோரோலால வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஒரு ஓர்வியை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அந்த மோட்டோரோலா பிராண்டிங் எல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஆனால் தொடரும்போது ஆப்வியஸ்லி தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து இது ஒரு பிளாஸ்டிக்கான ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் சீப் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வருது. கேஸ் வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு நம்மளுக்கு வந்து அந்த லெஜெண்டரியான ஹலோ மோட்டோ இதில் தான் நமக்கு வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ பின்னாடி வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 7020 ப்ராசஸர் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே வந்து இல்லை. ஒரு ஃப்ளாஷ் வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inch 120Hz எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 6000 mAh பேட்டரி வித் வந்து நம்மளுக்கு 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக சூப்பராக லெஜெண்டரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் இயர்பீஸ் வந்து ஒரு ஸ்பீக்கராக நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. இதில் வந்து நமக்கு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நமக்கு வெறும் ஒரு USB 2.0 தான். அப்புறம் வந்து நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஒரு மைக்ரோஃபோன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்க, கிளியராக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், டால்பி அட்மோஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நமக்கு டால்பி அட்மோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் டால்பி அட்மோஸும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதில் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரியர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். இதில் வந்து நம்மளுக்கு 8GB RAM 128GB வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க, 12GB RAM 256GB வெர்ஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து 14 5G பேண்ட் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு பண்ணுது.
ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன் பட்டர்ஃப்ளை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபீல் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து சில ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா கொடுத்த ப்ளோட்வேர் எல்லாமே நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ பழைய மோட்டோலா ஃபோன்ஸ்லாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி டர்போலாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னோட பிரைமரி ஃபோனாக ஃபர்ஸ்ட்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா மோட்டோலா ஃபோன்ஸில் ஒரு ப்ளோட்வேர் கூட நமக்கு வந்து கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில ப்ளோட்வேர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நல்ல விஷயம் கொஞ்சம் ப்ளோட்வேர் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் ப்ளோட்வேர் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டான ஆப்ஸ்லாம் கூகுள் அப்ளிகேஷன்ஸாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. க்ரோம், அதுக்கப்புறம் யூடியூப், கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைலர் வந்து இதில் வந்து நமக்கு கூகுள் டைலர் தான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம் கூகுள் டைலர் தான் இருக்குது. அது இல்லாமல் மெசேஜிங் அப்ளிகேஷன் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக இந்த ஃபோனில் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஃபோனில் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது அதை பற்றி வந்து நம்ம இப்போது டீட்டெயிலாக வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வெப்சைட்டில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 15 கொடுத்தா சந்தோஷம், ஆனால் 14 மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பேசியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி பேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச்சில் வந்து இருக்குது. ஸோ இது கூட ஃபேர்லி ஓகே அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரிக்கு வந்து போகலாம். ஸோ பேட்டரி நான் சொன்னபடி இதில் வந்து 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன் எப்படி வந்து இந்த 6000 mAh பேட்டரி வந்து நம்மளுக்கு ஃபேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 1 TB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து 2 நானோஸும் இல்லாட்டி 1 நானோஸும் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நான் 128GB வெர்ஷன் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் 256GB வெர்ஷனும் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 6.5 inch 120Hz LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து இல்லை ஆப்வியஸ்லி டார்க் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து LCD பேனல் தான், AMOLED பேனல் இல்லை, பட் ஸ்டில் டார்க் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 30Hzலேருந்து 120Hz வரைக்கும் போக முடியும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு மோட்டோவில் வந்து சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 60Hz ஆப்ஷன் இருக்குது, 120Hz ஆப்ஷன் இருக்குது, 90Hz ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நேச்சுரல், சேச்சுரேட்டட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ நேச்சுரல் மோட் தான் ரொம்ப சேச்சுரேட்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நார்மலான செட்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து பர்சனலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் நீங்கள் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபான்ட்ஸு, தீம்ஸு, லாக் ஸ்க்ரீனு, கலர்ஸு, ஐகான் ஷேப்பு, டிஸ்பிளே சைஸு, லே அவுட்டு, சவுண்ட்ஸு, டார்க் மோட் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபோனில் என்னெல்லாம் பர்சனலைஸ் பண்ணிக்கணுமோ எல்லாமே ஒரே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் மோட்டோரோலா ஃபோன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நமக்கு வந்து அந்த மோட்டோ ஆக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த மோட்டோ ஆக்ஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்சனலைஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்சனலைஸ் ஆப்ஷன் வந்து திருப்பியும் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்த அதே பேஜுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெஸ்டர்ஸில் எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான ஜெஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப். ஸோ பின்னாடி வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணால் என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி என்ன வேணாலும் நீங்கள் ஆக்ஷன் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து 2 டேப் நீங்கள் வந்து டேப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. இது வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து வேலை செய்யுது. ஸோ இதுக்கு மோட்டோலாக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஆக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்ஷன்ங்க. ஸோ மோட்டோ ஜி டர்போல வந்து இது வந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து குவிக் கேப்சர். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபோன் வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், நமக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும். திருப்பியும் வந்து நீங்கள் ஃபோனை வந்து ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராக்கு வந்து அது வந்து மாறும். ஸோ இது வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமஸான மோட்டோ டிஸ்பிளே கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து டேப் பண்ணால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேட்டரி பர்சன்டேஜ், அப்புறம் வந்து டைம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மோட்டோ டிஸ்பிளே வந்து நீங்கள் மோட்டோவில் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோட்டோ டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரியான ஒரு ஃபீச்சர் மோட்டோவில் ஃபோன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லெஜெண்டரியான ஃபீச்சரும் நமக்கு வந்து மோட்டோரோலா ஃபோன்ஸ்க்கு வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் டார்ச். ஆமாங்க, டார்ச் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த இதை வந்து அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டார்ச் வந்து ஆகுது, திருப்பியும் பண்ணால் நமக்கு வந்து ஆஃப் ஆகுது. ஸோ இது வந்து பண்ணுறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனி மோட்டோரோலா ஃபேன்ஸ் அவுட் தேர் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிட்டே போகலாங்க. எக்கச்சக்கமான மோட்டோ ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் ஃபார் டூ நாட் டிஸ்டர்ப், லிஃப்ட் டு அன்லாக் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஆர்எம் இன்ஃபோ. ஸோ நான் டிஆர்எம் இன்ஃபோ ஆப் வந்து இப்போ இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டிஆர்எம் இன்ஃபோ உள்ளே போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டட் ரிஃப்ரெஷ் ரேட் அவங்க சொல்கிற மாதிரி 30 Hz 60 Hz 90 Hz 120 Hz அப்படின்னு வந்து போட்டிருக்கு. L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நமக்கு வந்து ஃபுல் ஹெச்டியில் ப்ளே ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நமக்கு கேமரா டு ஏபி எனேபிள் பண்ணியிருக்காங்க. கூகுள் கேமரா சப்போர்ட் பண்ணுறா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து நமக்கு கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ தம்ஸ் அப். ஸோ கூகுள் கேமராக்கு டெடிக்கேட்டாக வீடியோ என்ன கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா டெடிக்கேட்டடான கூகுள் கேமரா வீடியோ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நமக்கு கேமரா தான். அதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு பழக்கப்பட்ட பிளேஸில் இல்லாமல் ஸ்லைட்டாக மேலே இருக்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா வந்து ஓப்பன் பண்ணலாம். பின்னாடி வந்து 50 மெகா பிக்சல் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்குது. ஸோ அது வந்து அல்ட்ரா வைட். மேக்ரோ மோடும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணி தான் மேக்ரோ மோடும் நமக்கு வந்து பண்ணுறாங்க. வீடியோ ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் வந்து நம்மளுக்கு 1080p 60 FPS வரைக்கும் நமக்கு வந்து கேப்சர் வந்து பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த அல்ட்ரா வைட் அப்புறம் அந்த மேக்ரோ மோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் நமக்கு வந்து அதாவது 720pல அவங்களால வந்து 30 FPS வரைக்கும் நமக்கு வந்து கேப்சர் வந்து பண்ணிக்க முடியுது. ஃப்ரண்ட் கேமராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக 1080p நமக்கு வந்து 30 FPS வந்து கேப்சர் பண்ணிக்க முடியுது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு ஃபோட்டோ மோடு, போர்ட்ரேட் மோடு, லைவ் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸுக்கு வந்து மோட்டோவில் வந்து எந்த விதமான ஒரு குறையும் நமக்கு வந்து வைக்கல. ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டைனாமிக் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேச்சுரேட்டடாகவும் இல்லை, அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு பிளைனாகவும் இல்லை. அல்ட்ரா வைடும் நமக்கு வந்து லைட்டிங் கண்டிஷன்ஸில் டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன இம்ப்ரெஸ் பண்ணாத ஒரு விஷயம் நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச் மட்டும் சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் வந்து இந்த கேமராஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த கேமராஸை வந்து என்னென்ன ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணணுமோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பிங்க் டிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிரெக்ஷன், ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிரெக்ஷன் வந்து ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு பீசர் தட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேரில் சரி பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் எட்ஜ் டிரெக்ஷன் வந்து பிக்சர் வந்து தட்டியிருக்கு. ஸோ அதை மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த கமெண்ட்ஸ் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.